சொல்லி கொடுத்துட்டு குழந்தைகிட்ட இது நானா? அப்புறம் எப்படி அவ சொல்லுவா பாய்னா இது என் கவுல்னா இது ஒண்ணு அவ ஏதோ சும்மா விளையாட்ட சொல்லிட்டு இருந்தா. விளையாட்டானா? ஆமா, சும்மா அதை பார்த்து விளையாண்டுட்டு இருந்தா. அவதான் நேம் வைக்கணும்னு சொன்னா, நீயே செலக்ட் பண்ணுன்னு சொன்னேன். முதல்ல அதுக்கு உங்க நேம் தான் வச்சா. நான் தான் பாய் இல்லை கேர்ள்னு சொன்னேன், என் பேர் வச்சா. அது விளையாட்ட பண்ண ஒரு விஷயம். அப்புறம் அது பாய்னு உங்க பேரை வச்சா. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது எப்படி? என் பேர் வச்சா கூட ஓகே தான், உன் பேர் எதுக்கு வைக்கணும்? இதை நீங்க அவகிட்ட தான் கேட்கணும். என்னாச்சு? ஒன்றும் இல்லடா. அன்னைக்கு ஏதோ நான் கிட்டவன் நீங்களும் மணி பக்கமா டைலாக் பேசின. ஆமா, எப்பயும் தான். யார் லவ் யூ சொன்னது? அது நீங்க தானே? அப்ப யார் நல்லவங்க? இங்க பாரு, முதல்ல உன் பேர் தான் அதுக்கு வச்சிருக்கோன்றது எனக்கு தெரியாது. சொன்னதுக்கு அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன். தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கவே மாட்டேன். இப்போ என்ன, அதுக்கு அவார்ட் கொடுக்கணுமா? மறுபடியும் சொல்றேன், சின்ன பத்தி உனக்கு தெரியாது. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தூங்க மாட்டேன். பார்க்கலாம். என்ன? பொங்கல் முடிஞ்ச ஆஃபீஸ் வருவேன்ல, ஏன்டோ ஆஃபீஸில் சேர்ந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு இருக்கு. ரியலி? அப்புறம்? ஹேய், நான் நல்ல பையனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீ என்ன இதேனாவே பார்க்கணும்னு ஆசைப்படுறல, கண்டிப்பாக பார்ப்பேன். அப்போ இது வரலும் கோமே படலை, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன்றீங்களா? அது என்னோட விஷயத்தில் உனக்கு தான் இதெல்லாம் பெருசாகவே தெரியலையே. ஸோ நீ எந்த அளவுக்கு இறங்குறியோ அதை விட கீழே இறங்குவேன், பார்க்குறியா? நீங்கள் எவ்வளோ கீழே இருந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இது ஓ, நீ அப்படி நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு, பாட்டி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கனால அமைதியாக போயிட்டுருக்கேன். சில்லன்னு வச்சுக்கோ, சின்ன இன்னும் வேற மாதிரி பார்ப்பேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஹிந்துவை அடைக்கணும்னு ஒரு போதும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அடங்கி போகவே மாட்டா. அடக்கிட்டா? ட்ரை பண்ணி பாருங்க. அடக்கிட்டா? ட்ரை பண்ணுங்க. என்ன சவாலா? எனக்கு ஓகே. கூடிய சீக்கிரத்தில் உன்னை, அதாவது எனக்கு அடிமையாக்கி கண்டிப்பாக காமிப்பேன். உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை பாராட்டுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போங்க. ஆனால் ஜெயிக்க போகிறது நானாக தான் இருப்பேன். ஆல்ரெடி நீ என்கிட்ட தோத்துட்டேன். எதை சொல்கிறீங்க நான் தோத்துட்டேன்னு? ஏன் உனக்கு தெரியாதா? தோத்தது நான் இல்லை, நீங்கள் தான். ஏன் எங்கள் வீட்டில் போய் சொல்லியிருக்க வேண்டியதானே? என்ன சொல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்ல மாட்டீங்க. அந்த தைரியத்தில் தான் இவ்வளோ பேசிட்டு இருக்கியா? பார்க்குறியா சொல்கிறோன்னா இல்லையானே? பார்க்கலாம். பாப்பா நம்மளே தான் பார்த்துட்ருக்கா. உங்கள் சண்டையில் அப்புறமா வச்சுக்கோங்க. இந்த டார்லிங் வாங்க, கப் கப் பார்க்கலாம். இப்போ எதுக்கு இவ்வளோ டார்லிங் சொல்லிட்டு இருக்கோம்? நீலா குட்டி, இல்லைடா, இங்கே ஹெவியாக பேர்ன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா ஃபயர் இன்ஜின் தான் கால் பண்ணணும். ஏன்னா பேர்ன் ஆகி வெடிச்சு செதனுக்குள்ள ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமா? நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். Bye, sir. oh no, how dare you? Candy shop இருக்குடி உனக்கு. Darling, darling. என்னடா? I love Indu, darling. ஃபர்ஸ்ட் அவனுக்கு உனக்கு இருக்கிற பாண்டிங் கட் பண்ணணும், அப்போதான் எல்லாம் சரியாகும். சரி வா போலாம். எல்லாருக்கும் இளநீ வந்துருச்சடா? எங்க இளநீ விற்கிறவரே, இங்க ஒன்று என்ன மறந்துட்டீங்களே? என்ன மாமே, அவ்வளோதானா? இளநியோட நிப்பாட்டிட்டீங்க? உங்கள் ஊருக்கு வந்ததுக்கு இந்த இளநீ தானா? இளநீ கொடுக்கறதே பெரிய விஷயம். ஏன் பொண்ணு வேணுமா உங்களுக்கு? ஐ, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கொடுப்பாங்க. அடி வேணா கொடுப்பாங்க, நல்லா வாங்கிக்கோங்க. அடியா? ஆமாம், பொண்ணை கேட்டால்
அடி கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? டேய் இனியா, உனக்கு பொண்ணு வேணுமா சொல்கிறா, யார் அடிக்கிறான்னு பார்த்துக்கலாம். டேய் உங்க ரெண்டு பேத்துக்கு என்னடாச்சு? அண்ணா இளநீ தானே கொடுத்தீங்க, இல்லை வேற ஏதாவது கலந்து கொடுத்துட்டீங்களா? ஐயோ மாமா, என்னையா அது? இளநியை கொண்டு வந்து நின்றுட்டு இருக்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். வேற என்னடா வேணும்? அதான் மாமா, என்னம்மா புரியல? கிராமத்து டேடி என்னடா அடி வாங்கி விட்டுறாதீங்கடா. அக்காட்ட எப்போயும் வாங்குறது தானேயா எங்களுக்கு ஏற்பாடு பண்ண. என்னது அதுவா? அது கூல்ட்ரிங்க்ஸ். கூல்ட்ரிங்க்ஸா? ஆமாக்கா, பாய்ஸ் மட்டுமே சாப்பிடக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ். எது பாய்ஸ் மட்டுமே சாப்பிடக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸா? அது என்னதுடா? வந்து அக்கா பணம் வாங்கி ஒன்று போடுறாங்கண்ணே. ஐய அதெல்லாம சாப்பிடுவீங்க? ஏன் சாப்பிட்டு பார்த்து அனுபவமோ? ஆமாம், வேற வேலை வாரத்தில் எப்படியும் 2 நாளாவே சாப்பிட்ருவேன். எது? ஏ ரவுடி, இப்போதாங்க புரியுது நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு பேசுறீங்கண்ணே. அப்போ இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து கம்பெனி கொடுங்க. உங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன். ரவுடி கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா என்னடாச்சு உங்களுக்கு? அடி எதுவும் வேணுமா? அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். மாலினி விடு, என்னைக்கோ ஒரு நாள் தானே, ஆனா இன்னைக்கு இல்லை. ஏன் அப்படி? இன்னும் 2 days இங்கே தானே இருக்க போறீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ யாரும் ஃபேமிலியோட வந்திருக்கோம்ல, நீ முன்னாடி சொல்லவும் வேற இல்லை. திடீர்னு கேட்டா இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன், நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி வீட்டில் வச்சு சாப்பிடலாம். அப்படி எனக்கு ஒன்று பார்சல். பார்த்தீங்களாடா உங்க அக்காவை? அக்கா அவங்களாம் என்ன கேட்குறாங்க உனக்கு தெரியுமா? பாய்ஸ் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ். நீ தெரிஞ்சு பண்றியா இல்லை தெரியாம கேட்குறியா? கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் என்னடா பிரச்சனை? சாப்பிட்றதுக்குலாம் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையா? டேய் நீங்க வேற சும்மா இருங்கடா. ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கான். நீங்க ஒன்னொன்னா சொன்னீங்கன்னா அப்பதான் நான் சாப்பிட்டே ஆகணும்னு கேட்க போறேன். அவளுக்கு இல்லடா பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை சாப்பிட்டதுக்கு அப்புறம். மாமா இப்போ நீ என்ன சொன்ன? 2 நாள் கழிச்சு ஊருக்கு போக போறோமா? நாளைக்கு தானே ஊர் கிளம்புறதா இருந்தாங்க, 2 நாள் கழிச்சுன்ற? ஆமாம், என்னையா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு சாப்பிட சொல்கிறியா? நாளைக்கு எப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம், இன்னைக்கு எப்படி சொல்லலான்னு? டேய் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பொங்கல்லாம் இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறமா தான் ஊருக்கு கிளம்புறீங்க. ஓ ரியல்லி? ஜாலி. ரொம்ப குதூகலமா இருக்கீங்க போல. ஏன் எங்க ஊரை விட்டு போக மனசு வரலையா? என்னமோ தெரிலங்க, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பையன் மந்திரிச்சு விட்ட மாதிரியே தெரியலாம். மந்திரிச்சு தானே? ஆமாம் ஆமாம், அது எங்கள் ஊரில் விட்டுருப்பாங்க. ரவுடி என்னது 2 நாள் இங்கே இருக்க போகிறோமா? ஆமையா, பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் ஊருக்கு கிளம்ப போகிறோமா. இப்போ தான் அத்தையும் மாமாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு முக்கியமான மீட்டிங் அம்மா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் போராக இருக்கு மாமா. வீட்டுக்குள்ளேயே அதுவும் பெட்ரூம்லேயே கதவு அடிச்சிட்டு இருந்தா போராக தான் இருக்கும். ரூமில் இருக்கதாங்க சேஃப்டி. ஹாலுக்கு வந்தாவே இப்போ விதமாக ஏதாவது நடந்துருது. இது ஏன் உனக்கு புரியலையா என்ன சொல்கிறாங்கன்னு? ஐயோ ரொம்ப நல்ல பிள்ளை நினைப்பேன், ஏதோ நான் தான் கொடுக்குற மாதிரி. பாவம் பயப்படுறாங்க. அந்தளவுக்கு அடி பண்ணுவேன். அவங்க தான் அது சும்மா ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா நீயும் கூட சேர்ந்தா? நேற்று கூட ஏதோ பர்த்டே கிஃப்ட் கிடச்சதுன்னு கேள்விப்பட்டேன். அது அது எப்படி உனக்கு தெரியும்? இப்போ தான் சொன்னாங்கல்ல, பெட்ரூமில் இருக்க வந்து சேஃப்டி, ஹால் கூட வர முடியலன்னு. ஸோ உன்னோட திருவிளையாடலாம் ஹாலில் வச்சு தானே அரங்கேற்ற. நான் ஒன்றும் கொடுக்கல, நம்பிட்டேன். ஏன் மதி? அப்புறம் மாமா என்ன பொங்கலுக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்? பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷலு? பொங்கச்சோறு தான். ரவுடி கொஞ்சம் அமைதியா இருடி. எங்கே என்ன ஸ்பெஷல்? என்ன ஊரில் விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க. ஓ, அந்த விளையாட்டில் ஜெயிச்சு தான் வீட்டில் கப்பா வாங்கி அடிக்க வச்சிருக்கீங்களா? ஐயோ அக்கா, போட்டினா என்னது? என்னதுடா நீங்கள் நினைக்க வேணா ஒலிம்பிக் விளையாடுறதா? ஃபில் த வாட்டர் ஆன் தி பாட்டில், லெமன் அண்ட் ஸ்பூன், அப்படி தானே மாமா? இல்லை, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நான் வச்சு செய்யலாம் முடிவு பண்ணிட்டீங்க. 3 பேர் 2 பேராக இருக்கும் போதே தாங்க முடியாது, ஒட்டு மொத்தமாக சேர்ந்துருக்கீங்க. நான் வரல அந்த விளையாட்டுக்கு. ஏன்னா நாங்களாம் இருக்கோம்ல உங்களுக்கு. அவங்க எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம். பரவாயில்லையே மாமா, கேங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஏன்
உங்களுக்கு ஃபில் இன் தி வாட்டர் அந்த பாட்டில் லெமன் இன் தி ஸ்பூன் தான் தெரியுமா? வேறு கேம் எதுவும் உங்களுக்கு தெரியாதா? வேற என்னம்மா? கயிறு கட்டி இழுக்கும் போட்டி, அப்புறம் என்ன பானை உடைக்கிறது, அப்படியே கூச்சு கூச்சு வடையை சாப்பிட்றது, இதானே? மிஞ்சி மிஞ்சி போனால் ரன்னிங் ரேஸ் இருக்கும், ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இருக்கும், அதானே? நாளைக்கு இந்த போட்டி எல்லாத்துலேயும் கலந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு பேசுங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். டேய் கொஞ்சம் அமைதியாடுறா. வேற என்ன போட்டி இருக்கு? ஏன் ஜல்லிக்கட்டு இருக்கு, ரெட் கலர் ரேஸ் இருக்கு, அப்புறம் இளவட்டக்கல் தூக்குறது இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஓ, ஜல்லிக்கட்டா? ஆமாண்டா. ஐயோ, இதெல்லாம் வேற இருக்காங்க. ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை. இதெல்லாம் நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஆமாம், நீங்கள்? ம், மாமா மாடு பிடிக்கிறத வேடிக்கை பார்ப்பாரு, அப்படிதானே மாமா? அது என்ன அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? வேடிக்கை பார்க்கறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஏங்க, மாடு அவுத்து விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடும். ஷார்லாம் ரோட்டில் அவ்வளோ அசால்ட்டாக நடந்து போக முடியாது. அப்படி நடந்து போகிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். பாரா. ஆ, இவ்வளோ இருக்கா? ம், ஃபன்னாக தான் போகும் போல. அப்போ நாளைக்கு ஜல்லிக்கட்டு, ரெட் கலர் ரேஸ், இளவட்டக்கல் தூக்குறது எல்லாத்துலேயும் மாமா கலந்துப்பாரு. நாங்களாம் ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவோம். ஓகே மாமா? ஓ, இதுக்கு தான் இந்த பில்டப்பா? நாங்கள் கூட நீங்கள் எதுவும் கலந்துக்க போகிறீங்களோன்னு நினச்சோம். ஐயோ மதி, அவன் காதில் கெடுத்துனா அவ்வளோதான். ஏன்? அவன் ஸ்போர்ட்ஸ்லாம் போதும் முதல்ல எல்லாம் பண்ணுவான். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நானும் இதெல்லாம் கலந்துக்குவேன்னு சொல்லுவான். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஓ அப்படியா? கவி, உன்னை அம்மா கூப்பிட்டாங்கன்னு கேளு. டேய், இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டா. நான் கிளம்புறேன்ப்பா. ரவுடி, சின்னம்மா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரம் வந்து இப்போ என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் என்ன கூட வரட்டா? இல்லை இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பார்த்துட்டு வா. ஏ, மதி, நிலா பேபிக்கு தான் ஒரே கவனிப்பு. என்ன வந்ததில் கண்டுக்கவே இல்லை பார்த்தீங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? ஏதோ மோட்டர் பம்ப் செட்லாம் இருக்குன்னு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, அவ்வளோதானே? வா போகலாம். நிலா குட்டி, ஆன்ட்டி இப்போ வந்துடுறேன். உனக்கு யார் இவ்வளோ பெரிய சைஸில் இளநீ வெட்டி கொடுத்தது? உன்னோட இளநீ ரொம்ப பெருசாக இருக்கு. ஆமாம்ல, பாப்பாவோட இளநீ ரொம்ப பெருசாக இருக்கு. சரி வா போகலாம். ம், ரவுடி. ம், தேனிங்க அவள் ஏதோ உங்கள் சின்னம்மா பார்க்க போயிருக்கா. சரி, மோட்டர் பம்ப் செட் போகலாமா? ம், போகலாம். மேடம் மேடம், ம், மோட்டர் பம்ப் செட் போகிற வரியா? ஆ, வாங்க போகலாம். ஏ ஷைலு இல்லையா? அவள் வரவா, நம்ம போகலாம். ம், அண்ணி பாப்பா பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் ஆக்கிட்டா. ஐயோ, அம்மா பார்த்தா திட்ட போகிறாங்க. நிலா, என்ன இது? இங்கே வா, போய் வாஷ் பண்ணலாம். இதோ இப்படி போங்க அண்ணி, இங்கே தான் மோட்டர் பம்ப் செட் இருக்கு. ம், சரிடா. என்னடா எழுதி வச்சு போஸ்ட் கொடுத்துட்ருக்க? டேய் வாங்கடா போகலாம். ம், போகலாம். என்னடா அம்மா இருக்கிறதுக்கு நாளும் லேட் ஆக்கிட்டே இருக்காங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலடா. நாளைக்கு முக்கியமான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்கிறாங்க. எனக்கு நல்லதுதான், என்னை மட்டும் தனியாக விட்டு கிளம்புனீங்கல்ல, அதான். உனக்கு உன் கவலை. நீ என்னடா என் கூட பேசிட்டு? ஓ, கதை அப்படி போதா? என்பா 5 minutes. என்னமோ பண்ணி தொலை. நீ என்ன குடிக்கல? குடிச்சிட்டேனே. குடிச்சியா? நான் பார்க்கவே இல்லை. குடிச்சிட்டேன். என்ன, எங்கே போர் அடிக்குதா? ம், போர் அடிச்சது தான். ஆனால் ஆனால் ம், ஆமாம், மேடம் எப்போ ரிட்டன்? ம், பொங்கல் முடிச்சுதா? பொங்கல் முடிஞ்சுனா 16 அன்னைக்கு காலையிலே வா. ம், ரொம்ப தான். இல்லை, இன்னும் எப்படி 1 வீக் ஆகும். 1 வீக்கா? ம், ஏன்? அம்மா சொல்கிறாங்களோ யார் சொல்கிறாங்களோ, எனக்கு 16 அன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஸோ நான் 15 நைட்டே கிளம்பிடுவேன். இதுக்கு மேலே அந்த மீட்டிங்கை போஸ்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி 2 times போஸ்ட்போன் பண்ணியாச்சு. வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக நான் 15 நைட் ஒரு கிளம்புறேன். 15 நைட்டா? ம், நான் எப்படி நெக்ஸ்ட் வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன். எப்படியும் இன்னொரு 10 days போகும்னு நினைக்கிறேன். 10 days? ம், பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருக்குது, சாட்டர்டே சண்டேலாம் வருதில்ல, அதனால் இன்னும் எனக்கு நெக்ஸ்ட் வீக்
வெனஸ்டே தான் காலேஜ் ரீஓப்பன். அதனால் அம்மா அந்த 2 நாளும் சேர்ந்து லீவ் போட சொல்லுவாங்க. ஸோ அடுத்த மண்டே தான் வர மாதிரி இருக்கும். அதாவது இந்த மண்டே போய் அடுத்த மண்டே 10 டேஸ்க்கு மேலேயே ஆகும். ஸோ இங்கே தான் இருக்க போறியா? ஆமாம், வேற எங்க? ஊருக்கு வந்ததுக்கப்புறமா? வந்ததுக்கப்புறம் என்ன, எப்பயும் போல தான் ஹாஸ்டலில். அப்போனா மேடம் என்ன மீட் பண்ண முடியாதா? ஆ 15 அன்றைக்கி ஊர் கிளம்பியாச்சுன்னா அடுத்த மேடம் எப்போ மீட் பண்ணுறது? எப்படி மீட் பண்ணுறது? எதுக்கு மீட் பண்ணணும்? ம் சும்மா. சும்மாவா? உன் ஹாஸ்டல் அட்ரஸ் என்ன? ஐயோ, அது எதுக்கு உங்களுக்கு? காலேஜ் தெரியும், பட் ஹாஸ்டல் தெரியாதே, அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு. வேண்டாம். தூக்கிட்டு அவனு போயிட மாட்டோம், தைரியமாக சொல்லுங்கள். ஐயோடா, தூக்கிட்டதும் போயிட போகிறீங்க. நீங்கள் தான் ஷார்ப் ஆச்சே, எங்கன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஆர் யூ ஷூர்? ம் ஓகே, நீ ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே? ஐயோ, ரொம்ப தான் கான்ஃபிடென்ட்டு. பார்க்கலாம். நீ உன்னோட ஹாஸ்டல் போக முன்னாடி உன்னோட ஹாஸ்டலை கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகே? நோ சீட்டிங், யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. சி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ம் நானே கண்டுபிடிப்பேன். பார்க்கலாம். சரி, கண்டுபிடிச்சா என்ன தருவேன்? ஆ அதான் உன்னோட ஹாஸ்டலை கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன தரணும்? நீங்களாக தான் கேட்டீங்க, நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நான் இப்போ என்கிட்ட சொல்லியிருக்கீல கண்டுபிடிங்க பார்க்கலான்னு. கண்டுபிடிச்சிட்டா என்ன தருவேன்? என்ன வேணும்? நான் என்ன கேட்டாலும் தருவியா? என்ன கேட்டாலா? ஒன்றும் இல்லை, என்ன கேட்டாலும். விவரம் தான். நீங்கள் என்ன? நான் கண்டுபிடிச்சா என்ன கேட்டாலும் தருவியா? ம் ரியலி? ம் அப்புறம் பேச்சு மாற்றக்கூடாது. அப்படி என்ன கேட்க போகிறீங்க? அது நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்த்தே கேளுங்க. என்ன, ஏன்னா நீங்கள் படுக்க ரொம்ப காஸ்ட்லியாக கேட்டிங்கன்னா என்னால் வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? தெளிவாக பேசுகிறீங்களா? ம் புரியலை. புரியாமே இருக்கட்டும், 10 டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. வந்ததுக்கப்புறமா இருக்கு ஆ ஃபோன் நம்பர், ஆ ஐ மீன் யுவர் மொபைல் நம்பர். எதுக்கு? இதையும் கண்டுபிடிக்க சொல்லாத, கண்டிப்பாக என்னால் முடியும். அப்புறம் அதுக்கும் ம் சரி, தரேன். ஏன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ம் நம்ப முடியலையே. ம் ரொம்ப தான், நிஜமாவுமே இல்லை. ஃபேன் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க. மார்க்கமாவா? ம் எல்லாம் அந்த பர்த்டே அன்னைக்கு ஒன்று கொடுத்து என்ன நச்சுன்னு அதுலேருந்து தான். ஆ நானா? நான் கொடுக்கவே இல்லை. கொடுக்கலையா? ஐ ஐ மீன் அன்னைக்கு நான் கொடுக்கலன்னு சொன்னேன். அப்போ மற்ற நாள்லாம்? ஹலோ, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை தேடுவாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னது? இருக்கே, என்னது? இருக்கு. என்ன? நீயே கண்டுபிடி. அச்சோ, என்னன்னு சொல்லுங்க. அதான் சொன்னேனே, நீயே கண்டுபிடி. அப்படி ஆன்சர் தரலைன்னா 10 டேஸ்க்கு அப்புறம் ஊர்லேருந்து வருவேன்ல, அப்போ நான் உன்னை மீட் பண்ணுவேன்ல, அப்போ சொல்கிறேன். மீட் பண்ணுவோமா? யா அஃப்கோர்ஸ். அதான் ஹாஸ்டல் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்ல, அப்போ கண்டுபிடிக்கும் போது ஹாஸ்டலில் நீ இருப்பேன்ல, அப்போ மீட் பண்ணுவேன்ல, அப்போ சொல்லலாம். ஏதோ பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு. இருக்கலாம். அது சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை தேடுவாங்க. ஈவினிங் எப்படி? எங்கள் வீட்டுக்கா இல்லை உங்கள் வீட்டுக்கா? ம் எங்கள் வீட்டுக்கு தான் போகணும் போல தெரியுது. இனிமேல் அங்கே வர்றது அவ்வளோவா சரியா இல்லை. பாடுறா. ஆ, நீங்கள் சொல்கிறீங்க அதை. ஐயோ, அது ஏதோ ஆக்சிடெண்ட்டில் நடந்தது. ஒரு தடவை 2 தடவை ஆக்சிடென்ட் சொல்லலாம், அடிக்கடி நடந்தா அதுவும் தான். நம்பிட்டு என்ன? நம்மனால அதான் உண்மை. பார்க்கலாம், 10 டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். இப்போ கிளம்பட்டுமா? வேண்டாம்னு சொன்னா இங்கே இருக்க போறியா? அது சரி. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நாளைக்கு மீட் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. நாளைக்கு நைட் நான் கண்டிப்பாக ஊருக்கு போகிறேன். மொபைல் நம்பர் எனக்கு வேணும். 10 டேஸில் ஊருக்கு வந்துடுவேன்ல, அப்படி வரலன்னு வச்சுக்கோ. அப்புறம் புரியுது, கண்டிப்பாக. நம்பர் அப்புறமா. இட்ஸ் ஓகே. பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே. ஓ காமன் நிலவே,
அழகே தீயானால் நான் மழையாகிறேன் நீ வாடினால் என் உயிர் தேய்கிறேன்